குறிப்பாக சல்மான், இப்பொழுது இது போன்ற ஒரு பேரிடர் ஏற்படக்கூடிய சூழலிலே மக்களுக்கு பக்கபலமாக நிற்க வேண்டியது ஆளுகின்ற அரசு அதிகாரிகள். ஆனால் ஆளும் அரசு தரப்பிலும் சரி, அதிகாரிகள் மட்டத்திலும் அதிக அளவில் அங்கு யாரும் வரவில்லை என்கிற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் எழுந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் என்னவென்றால், இன்னும் அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் அதை கூட கருத்தில் வைக்காமல் ஆளுகின்ற அரசு தங்கள் ஆட்சியை மறுபடியும் தேர்தலை சந்திக்கப் போகிறோமே என்கிற எண்ணங்கள் கூட இல்லாமல் மக்களை சந்திக்காமல் அலட்சியம் காட்டுவதாக மக்கள் அங்கே சொல்கிறார்கள். அது பற்றிய மக்களுடைய மனக்குமுறல் என்னவாக இருக்கிறது சல்மான்? நிச்சயமாக தான். தேர்தல் காலகட்டத்தில் வரும், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என கூறிக்கொள்கிறார்களே தவிர மக்களுக்கான பிரச்சனைக்கான ஒரு தீர்வுகளை அவர்கள் நினைப்பதாக தெரியவில்லை என்றுதான் ஒவ்வொரு மக்களுடைய மனநிலை இருக்கிறது. ஏனென்றால் இந்த போன்ற பேரிடர் காலங்களில் பெருந்துயரில் சிக்கி தவித்து வருகிறோம். ஆனால் ஆளும் கட்சியினரும் சரி, அமைச்சர்களும் அதே போன்று இருக்கக்கூடிய அதிகாரிகளும் கூட தங்களுடைய குறைகளை நேரடியாக வந்து பார்க்கவில்லை, கேட்கவில்லை, எங்களுக்கு உதவியும் செய்யவில்லை. ஆனால் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தான் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தமிழக மக்கள் அனைவருமே என்னுடைய மக்கள் என்ற அடிப்படையில் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாமல், கட்சி வேறுபாடும் இல்லாமல், ஜாதி மத வேறுபாடு இன்றி மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் உதவுவேன் என்ற ஒற்றை அடிப்படையில் அதே புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கொள்கையோடு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சியை அதிமுகவை ஏழை எளிய மக்களுக்காக உருவாக்கினார். அந்த கொள்கையை விடாமல் தொடர்ந்து பின்பற்றி வரும் அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களும் அதே ஒரு கொள்கையோடு தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் உதவி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அப்படிதான் ஒவ்வொரு பொதுமக்களும் சொல்கிறார்கள். ஒரு தலைவராக அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மாதிரி தான் அனைவரும் இருக்க வேண்டும். ஆனால் ஆளும் கட்சியினர் எங்களை தவிக்க விட்டு சென்று விட்டார்கள். அவர்களுடைய தவறான செயல்பாடுகளால் மட்டும்தான் நாங்கள் இந்த அளவுக்கான ஒரு துயரத்தை சந்தித்திருக்கிறோம். அவர்கள் முறையான திட்டங்களை முறையாக செய்திருந்து தூர்வாரி இருந்தால் எங்களுக்கான இது போன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டு இருக்கிறது. எனவே எங்களை எல்லாம் இது போன்ற துன்பத்தில் தள்ளிவிட்டு கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் என்றுதான். சல்மான், இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த காட்சிகள்லாம் பார்க்கின்ற பொழுது முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்திலே மக்களுக்கு எங்கெல்லாம் துயரம் ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் களத்தில் நின்றிருக்கிறார். அப்பொழுதுதான் மக்களுக்கு தனக்கான ஒரு தலைமையை முழுமையாக நம்பி அம்மாவின் மீது மிகுந்த பற்று கொண்டு தொடர்ந்து ஆட்சி கட்டில் அமர வைத்த பெருமை கூட தமிழக மக்களுக்கு உண்டு. அம்மாவின் மறைவிற்கு பிறகு தமிழக மக்களுக்கான ஒரு தாயாக புரட்சித்தாய் சின்னம்மா ஒவ்வொரு பகுதிகளுக்கும், அதாவது மழை வெள்ளத்தால், புயலால், பேரிடரால் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு இடங்களுக்கும் புரட்சித்தாய் சின்னம்மா நேரில் சென்று மக்களோடு மக்களாக நின்று அவர்களுடைய துயரத்தை பகிர்ந்து கொள்கிறார். துயரத்தை பகிர்ந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் செல்லக்கூடிய பகுதிகளிலே கொடுக்கக்கூடிய அந்த கோரிக்கை மனுக்களையும் எடுத்துக்கொண்டு வருகிறார். அந்த கோரிக்கை மனுக்களை அரசுக்கு எப்படி சொல்ல வேண்டுமோ அந்த வகையில் சொல்லி உணர்த்தி அடுத்த சில மாதங்களில் அரசு தரப்பிலிருந்து செய்வதற்கான முயற்சிகளையும் எடுக்கிறார். ஒரு சில விஷயங்கள் அரசும் அதற்கு பணிந்து பயந்து அந்த கடமையை செய்திருக்கக்கூடியதை கடந்த கால செய்திகள் நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த விழுப்புரம் பகுதியில் பார்த்தோமேனால் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு அரசு தரப்பிலிருந்து வருவார்கள் என்று காத்திருந்த மக்களுக்கு விளம்பர திமுக அரசால் வெறும் புகைப்படம் மட்டுமே எடுத்துக்கொண்டதாக அங்குள்ள மக்கள் சொல்கிறார்கள். பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. சேரும் சகதியுமான பகுதி, சாலைகளில் இருசக்கர வாகனங்கள் கூட செல்ல முடியாத பகுதி. ஒரு அதிகாரிகளோ அரசு தரப்பில் இருந்த அமைச்சர்களோ ஒன்றிய கவுன்சிலர்களோ செல்ல முடியாத பகுதிகளுக்கெல்லாம் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய தாயாக, சகோதரியாக அந்த பகுதிகளுக்கு சென்று ஆறுதல் சொல்லியிருக்கிறார். அது அங்குள்ள மக்கள் வடிக்கக்கூடிய அந்த கண்ணீரிலே அந்த ஆறுதலை நாம் தெரிந்து கொள்ள முடிந்திருக்கிறது. இப்படி உள்ள சூழலிலே இந்த ஆளுகின்ற அரசுக்கு மக்கள் எதிரான கருத்துக்களை என்னென்ன வைத்திருக்கிறார்கள், அது பற்றி சொல்லுங்கள். ஆமா, ஒவ்வொரு பகுதிகளிலுமே நாம் நேரடியாக பார்க்கும் பொழுது நேரடியாக புரட்சி தலைவர் ஏழை எளிய மக்களுக்காக எவ்வாறு உதவினார்களோ அதே போன்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உதவினார்கள். அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுடைய துன்பங்களை போக்கக்கூடிய, உதவிகளை செய்யக்கூடிய, பெருந்துயரங்களில் அவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய தலைவராக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது. நாம் ஏற்கனவே சென்னை பெருவெள்ளம் சரி, அதே போன்று திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்ட போது புரட்சி தலைவராகவும் புரட்சி தலைவியாகவும் புரட்சி தலைவருடைய மறுமுகமாகவும் இருக்கக்கூடிய அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள்
ஒவ்வொரு பகுதி மக்களுக்கும் நேரடியாக சென்று அந்த பகுதி மக்கள் பாதிக்கப்பட்ட பகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று அந்த எந்தெந்த மாதிரியான குறிப்பாக தென்காசி உள்ளிட்ட பகுதிகளுக்கு நேரடியாக ஆய்வு மேற்கொண்ட போது அந்த பகுதிகளுக்கு சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம் எல்லாம் விரைவில் திறக்கப்பட வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். நெற்றியடியாக அந்த ஒவ்வொரு ஆளுங்கட்சியினர் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டினார். ஒவ்வொரு பகுதியிலும் பெண்களுக்கான திட்டங்கள் முறையாக செயல்படுத்தவில்லை என்பதை சொல்லிக்காட்டினார். தொடர்ச்சியாக அந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு பகுதி மக்களுடைய குறைகளை கேட்டறிந்து அதனை அரசுக்கு எடுத்துரைத்து அரசும் அதற்கான புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மக்களுக்கான பிரச்சனை எடுத்து சொல்கிறார். அந்த பிரச்சனை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என அந்த எஸ்பி அலுவலகமும் சரி, அதே போன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகமும் திறக்கப்பட்டது. அதே போன்று பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனைகள் குறித்து கூட பேசியிருந்தார். அந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்பொழுது அரசால் சரி செய்யப்பட்டாலும் கூட ஏராளமான பகுதிகளில் தொடர்ந்து உரிய முறையில் அதிகாரத்தை பயன்படுத்தாமல் அதிகாரிகள் முறையாக பணி செய்யாத ஒரு நிலையில்தான் தொடர்ந்து பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தமிழகத்தில் எழக்கூடிய ஒவ்வொரு சிறிய பிரச்சனைகளுக்கும் மக்களின் முதலமைச்சராக இருக்கும் வகையிலாக ஒவ்வொரு பகுதி பிரச்சனை தமிழகத்தில் எங்கு எந்த மூலை முடுக்கெல்லாம் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ, எந்த திட்டங்களால் பாதிக்கப்படுகிறார்களோ அனைத்து திட்டங்களுக்கும் அனைத்து மக்களுக்குமான தலைவராக இருந்து அறிக்கையாக வெளியிடுகிறார். ஒவ்வொரு மக்களுடைய பிரச்சனையும் தமிழக அரசுக்கு கேட்க வேண்டும் என அவர் வலியுறுத்தி வருகிறார். ஒவ்வொரு அறிக்கையிலும் மக்களுடைய பிரச்சனைகளுக்கான அறிக்கையாக தான் இருக்கிறது. அப்படியாக இருக்கும் பொழுது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய அறிக்கைகளுக்காக அரசு சில ஏராளமான திட்டங்களை கைவிடுகிறது. அதே போன்று ஏராளமான புதிய திட்டங்களை செயல்படுத்துகிறது. அந்த அளவிற்கு மக்களுக்கான ஒரு தலைவராக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் செயல்படுகிறார். வெறும் அதிகாரம் மட்டுமல்ல, மக்களுக்காக உதவி செய்வது. எந்த நிலையில் இருந்தாலும் தலைவராக இருந்தால் நிச்சயமாக மக்களுடைய உணர்வுகளையும் மக்களுடைய பிரச்சனைகளையும் தெரிந்து கொண்டு மக்களுடைய அரசுக்கு தெரிவித்தால் அதுதான் தலைவராக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். சல்மான், கடந்த காலங்களில் பார்த்தோம்னா மழை, புயல், வெள்ளம் அப்படிங்கிற பாதிப்புகள் வருகின்ற பொழுது சென்னை மட்டுமே பேசு பொருளாக இருந்தது. காரணம் அப்படி என்னன்னா, அங்கே ஒப்பந்த அடிப்படையிலே கால்வாய்களை தூர்வார பணிகள் சரியாக நடைபெறவில்லை என்று திமுக அரசின் மீது பல்லாயிரம் கோடியான ஊழல் குற்றச்சாட்டுகள் கூட இருப்பதாக கடந்த கால செய்தி. அதன் அடிப்படையில் சென்னை தத்தளிக்கிறது, தலைநகரம் தத்தளிக்கிறது என்கிற செய்தியெல்லாம் கடந்த காலங்களில் வந்தது. ஆனால் இந்த பெஞ்சல் புயலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னால் சென்னையில் பெரிய அளவில் மழை இல்லை, ஒரு குறைந்த அளவு தான் மழை. ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள், சென்னையில் மிகப்பெரிய அளவில் நாங்கள் எல்லாம் வழியை செஞ்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இது எதற்கான ஒப்பீடுன்னு நான் கேட்குறேன் அப்படின்னா, தமிழகம் முழுவதுமே கடந்த காலங்களில் தென் மாவட்டங்களில் பெய்த பெருமழையை தாக்குப்பிடிக்காத தென் மாவட்டங்கள் மிக கடுமையான சேதத்தை சந்தித்தது. பல உயிர்கள் பலி போனது. ஆடுகள், மாடுகள் என வாழ்வாதாரத்தை மக்கள் இழந்தார்கள் இதே திமுக ஆட்சியிலே. தற்பொழுது அதே போல ஒரு கனமழை, ஒரு அதி கனமழை விழுப்புரம் வட தமிழகத்திலே பெய்து கொண்டிருக்கிறது. அதாவது திண்டிவனம், விழுப்புரம், வேலூர் போன்ற கடலூர் போன்ற பகுதிகளிலே மழை பெய்கிறது. இந்த மழையும் தாக்கு பிடிக்க முடியாமல் சென்னை என்றால் கூட ஒரு குறுகலான பகுதி, அந்த பகுதிகளில் தண்ணீர் வடிவதற்கான ஏற்பாடுகள் செய்யணும்னு சொல்லலாம். ஆனால் வட தமிழகம் என்பது ஒரு பரவலான பகுதி. சென்னையுடன் ஒப்பிடும் பொழுது மக்கள் தொகை குறைந்த அளவே உள்ள பகுதி. ஆனால் அங்கும் வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அங்கும் வீடுகள் மூழ்குகிறது, அங்கும் வாகனங்கள் அங்கே கடுமையாக மூழ்கி மிதக்கிறது என்றால் இந்த அரசு செய்யக்கூடிய வடிகால் பணிகளை ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே முழுமையாக செய்யவில்லை என்கிற குற்றச்சாட்டு தான் உண்மை என்று நிரூபணமாகி இருக்கிறதா? சொல்லுங்க சல்மான். நிச்சயமாகவே நாம் திருநெல்வேலி, தூத்துக்குடி, அதே போன்று சென்னை, விழுப்புரம் மாவட்டம் உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலுமே நேரடியாகவே இது போன்ற பேரிடர் காலங்களில் ஒவ்வொரு மக்களுடைய களத்தையும் பார்த்தோம். அந்த வகையில் சென்னையில் மழையே பெய்யாத பகுதியில் மழைநீர் வடிந்து விட்டதாக விளம்பரம் தான் தேடிக்கொள்கிறார்கள். ஏனென்றால் சென்னையில் ஒரு நாள் மழை பெய்தது, அந்த மழையிலேயே 1-2 மணி நேரம் பெய்த மழையிலே சென்னை முழுவதுமாக மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி அதெல்லாம் செய்தியில் தொலைக்காட்சியாக ஒளிபரப்பான பின்புதான் ஒவ்வொரு பகுதிகளிலும் நேரடியாக சென்று அவர்கள் ஆய்வு என்ற பெயரில் விளம்பரம் செய்தார்களே தவிர, ஆனாலும் மக்கள் இன்னும் சென்னையில் அந்த ஒரு மணி நேரம் பெய்த மழைக்கு துன்பப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அதே போன்றுதான் தமிழகம் முழுவதிலுமாக இருக்கக்கூடிய ஏற்கனவே திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரையில்
மதுரையில் கூட 1 மணி நேரம் பெய்த மழையால் வடிகால்களை முறையாக தூர்வாராத நிலையில் மதுரையெல்லாம் ஒரு நாள் வெள்ளத்தில் மூழ்கிய ஒரு நிலைமையும் கூட பார்க்க முடிந்தது. தற்போது இருக்கக்கூடிய பெஞ்சல் புயல் தாக்கத்தின் எதிரொலியாக விழுப்புரம் மாவட்டம் சரி, கடலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள் முழுமைக்குமாகவே மூழ்கி இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான விவசாய நிலங்கள் முழுவதிலுமாக மூழ்கி இருக்கிறது. குடியிருப்பு பகுதிகள் அனைத்திலும் முழுவதிலுமாக வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய வாழ்வாதாரமாக மக்கள் இருந்த ஏராளமான வாகனங்கள், கார்கள், நாம் நேற்று பார்த்த பகுதி கோட்டக்குப்பம் பகுதியில் மட்டும் கூட ஒரு 100க்கும் மேற்பட்ட கார்கள் வெள்ளத்தில் அடுத்து செல்லப்பட்ட ஒரு நிலைமையை கண்டோம். அப்படியாக ஒவ்வொரு பகுதி மக்களுடைய குற்றச்சாட்டு என்பது அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை நேரடியாக சந்தித்து சொல்லும் பொழுது ஒவ்வொரு பகுதியிலுமே திருநெல்வேலி, தூத்துக்குடி, அதே போன்று சென்னை, தற்பொழுது விழுப்புரம் மாவட்டம் என புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை சந்தித்து பேசக்கூடிய ஒவ்வொரு பொதுமக்களுடைய பிரதான குற்றச்சாட்டு என்பது வடிகால்கள் முறையாக தூர்வாரப்படவில்லை, ஆனால் அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்தார்கள், நிதியெல்லாம் வடிகாலோடு சேர்ந்து சென்று விட்டதா என்ற அளவிற்கு அவர்களுடைய மன குமுறல்களை வெளிப்படுத்துகிறார்கள். ஏனென்றால் இது போன்ற வடிகாலிகளில் அதிக அளவிற்கான பணத்தை போட்டு ஒப்பந்ததாரர்கள் மூலமாக, தனியார் நிறுவனங்கள் மூலமாக இது போன்று நீர் கால்வாய்களை தூர்வாருவதாக கூறிவிட்டு பல ஆயிரம் கோடி மோசடி தான் நடக்கிறது, முறைகேடு தான் நடக்கிறது. ஆனால் எந்த பலனும் மக்களுக்கு இல்லை என்பதை தான் ஒவ்வொரு மக்களும் குற்றம் சாட்டுகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த தமிழகம் முழுமைக்குமாகவே இதோ ஒரு நிலைதான் இருக்கிறது. 4 ஆண்டுகளாக எந்த ஒரு நீர்நிலைகளும் முறையாக தூர்வாரப்படவில்லை. பாதியில் தூர்வாரப்பட்டு அந்த தூர்வாரப்படக்கூடிய குப்பைகளை அதே கரையிலே மீண்டும் கொட்டி மீண்டும் மீண்டும் தூர்வாரி கொண்டேதான் இருக்கிறார்கள். ஆனால் தூர்வாரிய நிலையில் மக்களுக்கான எந்த பலனும் கிடைக்கவில்லை. மக்கள் துன்பத்திற்கு தான் ஆளாகி இருக்கிறார்கள். வடிகாலினுடைய அகலம்தான் குறைந்திருக்கிறது என்ற மனநிலைக்கு தான் மக்கள் இருக்கிறார்கள். அதனை ஒவ்வொரு பகுதியிலும் நாம் செல்லும் பொழுதே மக்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை கூட பார்க்க முடிகிறது. தற்பொழுது விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டுவனம் தாலுகாவுக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் நேரடியாகவே சென்று பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வரும் நிலையில் தற்பொழுது நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருப்பது என்பது முருகம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களை சந்தித்து அந்த பகுதி என்பது கனமழையால் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பகுதி, அதிக அளவிற்கான பாதிக்கப்பட்ட பகுதி என்பதால் அந்த பகுதி மக்களுக்கு அரிசி, அதே போன்று வேஷ்டி, சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் தொடர்ந்து அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வழங்கி வருகிறார்கள். ஒவ்வொரு பகுதிகளிலுமே இருக்கக்கூடிய மக்களுக்கு நேரடியாகவே சந்தித்து அந்த மக்களுடைய துன்பத்தை கேட்டறிவதோடு அவர்களுக்கான நலத்திட்ட உதவிகளையும் அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வழங்கி வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அப்பொழுது ஒவ்வொரு பகுதி மக்களுமே தமிழகத்தில் அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் எங்கெல்லாம் செல்கிறார்களோ அங்கெல்லாம் மக்களுடைய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்பது திமுக அரசு என்பது எங்களுக்கான வடிகால்களை முறையாக தூர்வாரவில்லை, வடிகால்களை முழுவதுமாக தூர்வாராததன் விளைவாக தான் நாங்கள் இது போன்ற பேரிடர் காலங்களில் துன்பத்திற்கு ஆளாகிறோம் என கூறுவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சண்முகவேல், பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு இன்று காலையில் சென்னையிலிருந்து புறப்பட்ட அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் திண்டிவனம் அருகே இருக்கக்கூடிய கிடங்கல் பகுதிக்கு முதலில் சென்றார். அங்குள்ள மக்களை சந்திக்கிறார். அங்கு பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக செல்கிறார். கிடங்கல் பகுதியை மட்டுமல்லாமல் அங்குள்ள நாகலாபுரம், அடுத்து எம்ஜிஆர் நகர், தற்பொழுது முருங்கப்பாக்கம் என்று ஒவ்வொரு பகுதிகளுக்கும் நேரடியாக சென்று அங்கு பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரடியாக பார்வையிடுகிறார். பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வாகனங்கள் செல்ல முடியாத இடங்களுக்கும், இருசக்கரங்கள் வாகனங்கள் செல்லக்கூட முடியாத குறுகலான பாதைக்கும் அங்கே சென்று அங்குள்ள நிலவரம் என்ன என்பதை ஆய்வு செய்கிறார். ஆய்வு செய்து அங்குள்ள மக்களிடம் உள்ள குறைகளையும் கேட்டுக்கொள்கிறார். அதே நேரத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அங்கே என்ன உடனடி தேவை இருக்கிறது என்பதையும் அங்கே தெரிந்து கொண்டு அவங்க மக்களுக்கான தற்காலிகமாக கொடுக்கக்கூடிய இந்த நிவாரண உதவிகளையும் உடனடியாக கொடுக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்தோம். அது மட்டுமல்ல, பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்ற அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை வாழும் அம்மாவாகவே பொதுமக்கள் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. ஆளுகின்ற தரப்பிலும் அதிகாரிகள் மட்டத்திலும் போதுமான ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை, போதுமான உதவிகள் கிடைக்கவில்லை என்றாலும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்திலே பாதிக்கப்பட்ட பகுதி மக்களுக்கு எப்படி நேரடியாக சென்று களத்தில் இறங்கி பணியாற்றினாரோ அதை புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் முகத்தில் எங்களால் பார்க்க முடிகிறது என்பதை மக்கள் அங்கே கூறி அந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களின் குறைகளை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கேட்டுக்கொண்டு நிவாரண உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறார். சந்திப்போம்.